நீக்கப்பட்டவர்களானாலும் பிரிந்து சென்றவர்களானாலும் நடவடிக்கைக்கு உட்பட்டவர்களானாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றில் அதனுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, பிரிந்து சென்றவர்களை, நீக்கியவர்களை, நீக்கப்பட்டவர்களை மிக கடுமையாக விமர்சித்து வெளியேற்றியவர்களை கூட மீண்டும் சேர்த்து அரவணைத்து கட்சியின் வளர்ச்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதியவர்கள்தான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர். பல பதிவுகளை நான் குறிப்பிட்டிருக்கேன், பல சம்பவங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று தான் அந்த முன்முயற்சி அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் எந்த தியாகத்துக்கும் தயார் என்று தெரிவித்துவிட்டு இந்த குறைந்தபட்ச தியாகத்தை கூட செய்ய மறுக்கிறாரே என்கிற வேதனையும் வருத்தமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நிர்வாகிகள் பலருக்கும் இருக்குது. அது நெஞ்சிலே கனன்று கொண்டிருக்கிறது, ஒரு நீர் பூத்த நெருப்பாகவே இருக்கிறது. கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியின் ஒற்றுமை முக்கியம் என்பதற்காக காத்திருக்கிறார்கள். இதை திரு எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும் என்று தான் எல்லோருமே அந்த முயற்சி எடுக்கிற மூத்த தலைவர்களும் ஆனாலும்